இப்போ Mahindra Maximoட மேனுவல் வயரிங் PDF ஃபைல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் வெப்சரை வந்து ஓப்பன் பண்ணுறேன், ப்ரௌசரை. இதில் போய்ட்டு Mahindra Maximo மேனுவல் வயரிங் சொல்லிட்டு அடித்தோம்னா வரும். இப்போ நான் டைப் பண்ணுறேன். Mahindra Maximo வயரிங் மேனுவல் PDFன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். இதை ஒவ்வொன்றா மேலே ஏற்றிட்டு ஒவ்வொன்றா இப்படி பார்க்க போது பார்த்தீங்கன்னா Mahindra Maximo மினி வேன் VX 2012 டயக்னோஸ்டிக் மேனுவல்னு சொல்லிட்டு வரும். இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதை பேஜ் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா டவுன்லோட் மேலே கேட்கும். இந்த டவுன்லோடு ஆப்ஷனை வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கட்டத்தை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு டிக் மார்க் ஒன்று வரும். டிக் மார்க் வந்தோடனே பார்த்திங்கன்னா கெட் மெனுவல்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கேட்கும். அது திரும்ப வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே டவுன்லோடு பிடிஎஃப்னு கேட்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மொபைல், லேப்டாப்பு இதில் வந்துட்டு நமக்கு டவுன்லோட் ஆயிரும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். திரும்பவும் டவுன்லோட் பண்ணவான்னு கேட்குது. நான் திரும்ப வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது டவுன்லோட் ஆகிட்டு நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இல்லைன்னா டவுன்லோடில் உங்களுக்கு ஃபைலில் டவுன்லோட் ஆயிரும். இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு, எனக்கு வந்துருச்சு. இப்போ வந்து ஜஸ்ட்டு ஒன்று இந்த ட்ரைவ் PDF விசியர்னு இருக்குது, அதில் ஜஸ்ட்டு ஒன்றுன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் இப்படி தான் வரும். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேக்ஸிமோட வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் பண்ணதுலேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன ECMோட வந்து ETC 17 C55ன்றது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் மென்ஷன் பண்ணி இதில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த சென்சார் என்னென்ன ஃபால்ட்டு கோடு ரிலேட்டடாக வரும், அது எத்தனை பேஜில் இருக்குது, எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக அதில் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஃபால்ட்டு கோடு, அந்த ஃபால்ட்டு கோடுக்கு ஒவ்வொரு ஸ்கேனிங் போடும்போது பார்த்திங்கன்னா ஃபால்ட்டு கோடு கரெக்டாக வரும், அதோட மீனிங் தப்பாக வரும். அப்படின்ற மாதிரி இதில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு அக்யூரஸாக இருக்கும். மொத்தம் 277 பேஜ் பக்கம் வரும். இப்போ எக்ஸலேட்டர் பேடலில் வந்து பார்த்திங்கன்னா P0122ன்னு வருதுன்னா சிக்னல் ரேஞ்சு செக் லோ ஆர் ஃபார் AP எக்ஸலேட்டர் பெடல் பொசிஷன் 1ன்றது மாதிரி கேட்கும். அது ரிலேட்டடாக கீழே எப்படி செக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ECM போர்டில் வந்து எத்தனை பின்னில் வயர் கனெக்ட் ஆகிருக்கு, எத்தனை கலர் கோடிங்கோடு கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி எக்ஸலேட்டர் பெடல்கிட்ட வர கப்ளர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க எந்தெந்த வயர் எங்கே வந்திருக்குன்றது. இது மாதிரி நம்ம பார்த்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஃபால்ட் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை டயக்ராமு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி அந்த ஃபால்ட்டை வந்து நம்ம அட்டன் பண்ணுறதுன்னு நம்ம படித்து பார்த்துட்டு ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணிக்கலாம், அந்த ஃபால்ட்டை அரெஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா ஃபால்ட்டு கோடுமே Mahindra Maximoக்கு வர்றது எல்லா ஃபால்ட்டு கோடுமே இருக்கும். அந்த ரிலேட்டடாக வந்து எப்படி செக் பண்ணுறது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்போ வேணால் வந்துட்டு நமக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக எடுத்து பார்த்துக்கலாம். நான் இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லிங்க்கோட டவுன்லோட் லிங்க்கை நான் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும்.
நீங்கள் வேணுன்ற போது அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு கப்ளரில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை வோல்டேஜ் வருன்றது முதற்கொண்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி கப்ளரில் பின்னில் வந்து பார்த்திங்கன்னா எது சிக்னலு, எது வந்து கிரவுண்டு, எது சப்ளை வோல்டேஜு எல்லாமே நம்ம கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி வந்து எல்லா ஃபால்ட்டு கோடுக்குமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். இன்ஜின் வேரிங் கிட்டில் கம்ப்ளீட்டாக பிரேக் பெடல் சுவிட்சு, கிளச் பெடல் சுவிட்சு, ரெடிட்ரு, ஃபேனு, வர ரிலே, டீசல் மோட்ரு, அனைத்து ஃபால்ட்டு கோடுக்கும் அனைத்துக்குமே வந்து அதுக்குரிய அந்த ஃபால்ட்டு கோடுக்குரிய ரீசனு, அது எப்படி வந்து ஸ்டெப்பாக வந்து சால்வ் பண்ணுறது ஃபுல் டயக்ராமோடு இருக்கும். நன்றி, வணக்கம்.